அறிவும் எதற்கு? நமக்கு இயற்கை கொடுத்தது என் உறவுகளே. யாவரையும் சமமாக நடத்து, இது அழகான பூமி, உங்களுக்காக இயற்கை நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று உரைப்பதற்கு ஆறும் அறிவும் இந்த உலகில் யாவரும் நலம் பெற பயன்பெற யாவரும் சமமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தேற என்பதற்கு இயற்கை சொல்கின்றது என் உறவுகளே. 1000 நிகழ்வுகள் 1000 இகழ்வுகள் இந்த உலகத்தில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். எதற்காக நாம் இங்கு இந்த மண்பரப்பின் மீது பிறந்தோம் என்று நினைப்புகள் நமக்குள் வருமே என்று ஆரம்பித்து விட்டால் இந்த உலகில் யாவரும் சமம்தான் என்ற மனப்பக்குவங்கள் உங்களுக்குள் வளர்ந்துவிடும். அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? போட்டிகளையும் பொறாமைகளையும் நம்மிடையே இருக்கும் என்றால் அதை சற்றென்று மாற்றி கொள்ள வேண்டும். எதன் மீது நாம் பயணிக்க வேண்டும்? நல்ல ஒழுக்கத்தின் மீதும் நம்மை உயர்த்தி காட்டும் படிப்பின் மீதும் நல் சான்றோரிடம் நல் பெயர்கள் பெறும் பழக்கத்தின் மீதும் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த நிலைக்கு நம்ம எது கொண்டு சேர்க்கும்? நாம் நடந்து கொள்ளும் விதம்தான் சிறந்த படிப்பு தான், அடுத்த பணிவுதான் நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும். இவையாவையும் நமக்குள் கற்றுக்கொண்டால் 6ஆம் அறிவும் நம்மை வழி நடத்ததான் என்று நமக்குள் நினைத்து கொள்ளலாம் என் உறவுகளே. இயற்கை அற்புதமான படைப்பாக மனிதனை படைத்து விட்டது. இந்த மண் பரப்பை உருவாக்கி இதன் மீது 6 அறிவு கொண்டு அனைத்தையும் அடக்கி ஆளு என்று இதை நாம் மறந்துவிட்டு ஒருவரைக்கொருவர் போட்டிகளும் பொறாமைகளும் செய்து கொண்டு பிறர் வளர்ச்சியில் காழ்ப்புணர்ச்சி கொள்ளுதலும் அவரை போல் நாம் வாழ வேண்டும் என்பதை எண்ணாமல் அவர் ஏன் இப்படி இருக்கின்றார் என்பதை எண்ணி எண்ணி நமக்குள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொண்டு நாமும் வளராமல் அவரையும் வளர விடாமல் இருப்பதுதான். இயற்கை ஒருபொழுதும் இதுபோல் எதுவும் செய்யவில்லை. அழகாக மண்பரப்பை படைத்து இதன் மீது எண்ணற்ற உயிரினங்களை படைத்து அவையாவையும் நீ வழி நடத்து என்று மனித பிறவியை படைத்தது. அதை நம் மனதுக்குள் ஏற்று மனிதாபிமானம் எனும் அற்புத கலையை நமக்குள் வளர்த்து அதன் மீது போட்டிகளை பொறாமைகளையும் தவிர்த்து சிறப்பூற வாழ முற்படுங்கள் என் உறவுகளை.